என்னம்மா அது பாத்து போடலாம்ல? ஏன் நீ தலை நிக்க வேண்டியதானே? அதுக்குன்னு அங்க இருந்து விசிறி போறீங்களா? குப்பை பொறுக்கிற நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? சாரா அவங்க கிட்ட போய் எதிரி கத்திக்கிட்டு இருக்க. நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இவங்களெல்லாம் எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஏய் சும்மா இருக்க மாட்டேன். சாரிமா, இவ்வளவு வாடி. ஹலோ அம்மா நாளைக்கு காலேஜ்ல ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட்மா. அதுக்கு ஃபீஸ் கட்டலாம் காலேஜ் கூட விட மாட்டாங்கம்மா. எக்ஸாமும் எழுத முடியாதுமா. நான் கூட ஃபீஸ் கட்டிடுமா. சரி கண்ணு, பாத்துக்கலாம். நாளைக்கு தானே அம்மா எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். தம்பி சொல்லுங்கம்மா. மோதிரம் விட்டா எவ்வளவு தேரும் பாரு. இந்த மோதிரமாமா ஒரு 10-15 வருங்கம்மா. எனக்கு ஒரு சேட்டு கடை இருக்கு, அங்க போனா நான் நியாயமான காசை கொடுப்பான். நான் அவனை கேட்டு பாக்குறேன். வேணாம் தம்பி, கொடு, அப்புறம் பாத்துக்கலாம். சரிம்மா. எங்கடா போயிருக்கோம்? சரி இரு தேடுவோம். எங்க அப்பா எனக்கு பிரசன்ட் பண்ணறீங்கடா. சரி இரு தேடுவோம். என்னப்பா தேடுறீங்க? நீ எதுக்கு இங்க வந்த? நாத்து அடிக்குது, முதல்ல தள்ளி நில்லு. ஏய் சாரா, அம்மா என் ஒய்ஃபுடைய தங்க மோதிரத்தை காணும், அதான் தேடிட்டு இருக்கோம். தம்பி இத பாருங்க. இதுதான். இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? காலையில குப்பையை தூக்கி போட்டீங்கல்லம்மா, அதுல இருந்தது. யாருதுன்னு விசாரிக்கலான்னு எடுத்துக்கிட்டு போனேன். அதான் உங்களுக்கு தானே கேட்க வந்தேன். அர்ஜுன், ஒரு 100 rupees உங்களுக்கு கொடு. அம்மா அதெல்லாம் எனக்கு வேணாம்மா. நாங்க தண்ணி கேட்டாலே எங்க மேல அழுக்க ஊத்தி இருக்குன்னு யோசிக்கிறாங்கல்ல, அந்த குணத்தை மாத்திக்கிட்டாலே போதும். மனுஷனா மதிக்க கத்துக்கணும்மா. பாத்தியா சாரா, அவங்கள காலையில எவ்வளவு தப்பா பேசினேன். அவங்க நினைச்சிருந்தா நம்ம மோதிரத்தை என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க அப்படி எதுவுமே பண்ணல. அவங்க உடம்பான பார்க்க அழுக்கா தெரியும், ஆனா அவங்க மனசு அப்படி இல்லை. அவங்ககிட்ட சாரி கேள்வி. அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. காலையில நான் அப்படி பேசுனது ரொம்ப தப்பு. உங்களை பத்தி தெரியாம அப்படி பேசிட்டேன். இந்த மோதிரத்தை திருப்பி கொடுத்து உங்க நேர்மையை நீங்க காட்டிட்டீங்க. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. ஐயோ அதெல்லாம் வேணாமா. என் மனசாட்சிக்கு நான் உண்மையா இருந்துட்டேன், அது போதும். தம்பி நான் வரேன்.